ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதி நம்ம 29வது பாடல் பார்க்கலாம். அருணகிரிநாதர் தனது அறியாமையின் காரணமாக செய்த தவறுகளை, அதனால் ஏற்படுகின்ற அந்த வினைகளை கொஞ்சம் மன்னிக்க வேண்டும் முருகா, மன்னித்து அருள வேண்டும் முருகா என்று கேட்கின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் பார்க்கலாம். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே, மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. முருகன் மல்லே புரி பன்னிருவாகுவில், பன்னிருவாகு 12 திருக்கரங்கள் 12 திருத்தோள்கள், மல்லே புரி மல்யுத்தம் போர் புரிகின்ற முருகன் சூரபத்மனே வென்றவர். ஆக முருகனுடைய திருத்தோள்கள் போர் புரிவதற்குரிய வலிமை பெற்ற 12 திருக்கரங்கள். அந்த 12 திருத்தோள்களில் முருகன் அணிகலன்களாக அணிந்து கொள்கிறார். எதை? என் சொல்லே புனையும். அருணகிரியாகிய நான் எனது சொற்களால் உங்களது பெருமைகளை புகழை பாடுகின்ற அந்த பாடல்களை முருகா நீங்கள் உங்களது 12 திருத்தோள்கள் மீது திருக்கரங்கள் மீது அணிந்து கொள்கின்றீர்கள். அந்த முருகன் சுடர்வேலவன், சுடர் வீசிக்கொண்டிருக்கின்ற ஞான ஒளி வீசிக்கொண்டிருக்கிற வேலை ஏந்தியவன். சுடர் வீசிக்கொண்டிருக்க வேல் ஏந்திய வலிமையான போர் புரிவதற்குரிய வலிமையான 12 திருக்கரங்களை உடையவன். அந்த திருக்கரங்கள் மீது அருணகிரியாகிய நான் பாடுகின்ற புகழ்வாய்ந்த உங்கள் மீது பாடுகின்ற புகழ்வாய்ந்த பாடல்களை முருகா நீங்கள் அணிந்து கொள்கின்றீர்கள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக. அருணகிரிநாதர் பாடுகின்ற அத்தனை பாடல்களும் மிக 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 பெருமை வாய்ந்தவை. கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் இதை குறிப்பிட்டிருக்கார். நம்ம முருகக்கடவுள் அவருடைய திருவடியை அருணகிரிநாதர் பாடுகின்ற அத்தனை பாடல்கள் மீதும் அந்த ஏட்டில் தனது காலை பதித்திருக்கின்றார். இந்த செய்தி கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற 15வது பாடலில் சொல்லியிருக்கார். என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அருணகிரிநாதர் கொடுத்த அத்தனை பாடல்களும் முருகனால் அருள் செய்யப்பட்ட பாடல்கள். அப்படின்னா எல்லா பாடலும் மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல்கள். அந்த சிறப்பு வாய்ந்த பாடல்களை முருகன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றார். அவ்வளவு கருணைக்கடல் முருகன். ஆனாலும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் நம்ம அருணகிரிநாதர். என்ன கோரிக்கை பாருங்க. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ. மாயைனா என்ன? இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு அதை பார்த்து கொண்டு அந்த நிலையிலே பல பல வேலைகள் நாம் செய்து கொண்டே இருப்போம். இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறது தான் மாயை. இப்போ நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவி, இந்த உடல், நம்ம எத்தனையாவது பிறவி நமக்கு தெரியாது, எத்தனை உடல் நமக்கு தெரியாது. ஸோ இது உண்மையானது கிடையாது, இது மாயை. நம்ம சுற்றி இருக்கிற நமது உறவினர்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள், நமது வீடு, இது எல்லாமே தற்காலிகமானது, எதுவுமே நிலையானது இல்லை. இது எல்லாமே மாயை. அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கை, இந்த இல்வாழ்க்கை மாயை. ஏன் இந்த பூமியே, இப்போது பூமி நிலையானதுன்னா என்றும் நிலையாக இருக்கணுமோ இல்லையோ? ஆனால் நம்ம பார்த்தோம், சுனாமின்னு ஒன்று வந்தது, எவ்வளோ அழிஞ்சது. ஆக இந்த பூமியும் நிலையானது இல்லை. யார் நிலையானவர்? அந்த பரம்பொருள் முருகன். பரம்பொருள் ஒருவரே நிலையானவர், என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர். அப்போது நம்ம மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த இல்வாழ்க்கை நிலையிலிருந்து, இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த மாயையாகிய இந்த வீட்டிலிருந்து நமக்கு என்ன வேணும்? என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வீடு பேரு முருகனுடைய திருவடி. அந்த முருகனுடைய திருவடி மட்டுமே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வீடாக இருக்க முடியும். ஆகவே அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகா இந்த மாயையாகிய இந்த இல்லை எனும் மாயில் என்னை என்ன பண்ண நீ இட்டனை, நீ என்னை கொண்டு போய் தள்ளிட்ட நீ. ஆனால் நான் பாடுகின்ற பாடல்களை மனமும் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என்னை வந்து இந்த மாதிரி தள்ளிட்டியாப்பா, இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையோ. நான் பொல்லேன், நான் பொல்லாதவன் தான், நான் தீயவன் தான். ஏன்?
நான் நிறைய தீய செயல்களை செய்திருக்கின்றேன். அதன் காரணமாக தீய வினைகளை, வல் வினைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஆகவே நான் பொல்லாதவன் தான். ஆனால் ஏன் அதெல்லாம் செய்தேன்? என்னுடைய அறியாமையின் காரணமாக செய்தேன். நான் தெரிந்து செய்தவை இல்லை. இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் மாயேன்னு தெரிஞ்சு. இப்போ நம்ம பொருள் வேணும் சேர்த்துக்கினே இருக்கோம். ஆனால் இது மாயை. இது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்லை. நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது எல்லாமே நம்ம கூட எதுவுமே வரப்போகிறதுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். ஏன்? அது நம்மளுடைய இந்த மாயை என்ற அறியாமை. இந்த அறியாமையின் காரணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த அறியாமையின் காரணம் நான் செய்துட்டேன். ஆனால் அதுக்காக நீ கொஞ்சம் பொறுத்துக்கூடாதா? பொறுத்திலையோ, கொஞ்சம் பொறுத்துக்காம என்னை இந்த மாயை என்ற இந்த இல்வாழ்க்கையில் தள்ளிட்டியாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். முருகன் பொறுத்துண்டார். பொறுத்து அவருக்கு அருள் செய்துட்டார்ல. அந்த முருகனுடைய அந்த அருளின் காரணமாக தானே அருணகிரிநாதர் நமக்கு இந்த பொக்கிஷங்களாக திருப்புகழ் கொடுத்துருக்கார், கந்தர் அலங்காரம் கொடுத்துருக்கார், கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கார், திருவகுப்பு கொடுத்துருக்கார், எல்லா பாடலும் கொடுத்துருக்கார் இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பொக்கிஷம். முருகன் அவருக்கு அருள் செய்தார். அவர் பாடல் ஏற்றின் மீது தனது திருவடியும் பதித்திருக்கின்றார், அருள் செய்திருக்கின்றார். அப்போ ஏன் இந்த மாதிரி தள்ளிட்டான்னு சொல்கிறார்? அப்படின்னா அருணகிரிநாதருக்கு ஏதோ கொஞ்சம் நம்ம முழுமையாக நம்முடைய வல்வினையை நாம் தீர்க்க வேண்டும். அப்போ தான் இறைவனை அடைய முடியும். ஏதோ கொஞ்சம் வல்வினை, அவருடைய வினை ஒட்டின் இருக்கு, பாக்கி இருக்கு, எஞ்சி இருக்கு. அந்த எஞ்சி இருக்கிற வினையை அவர் கழிக்கணும் இல்லை? அதற்கு வழி பண்ணிட்டு இருக்கார் முருக கடவுள். அப்படி நம்ம இதை பார்க்க வேண்டும். ஆக சிலருக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகம் வரும். சென்ற பாடலில் ஆனாமுதே என்ற பாடலில் நம்ம என்ன சொன்னோம்? முருகனும் அருணகிரிநாதனும் கலந்து விட்டனர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இங்கே உடனே அதுக்கு அடுத்த பாடலே சொல்கிறாரு, என்னை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இல்லை என்கின்ற மாயில் தள்ளிட்டியப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா நாம் தியானம் செய்து முருகனை அடைகின்ற நிலையில் முருகனை முழுவதுமாக நம் மனதில் உணரும் பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த பேரானந்தம் ஏற்படுகின்றது. அந்த நிலையிலே நம்ம இருக்க முடியல. ஏன்னா நம்ம இன்னும் இந்த வீடு பேருன்ற நிலையை அடையவில்லை. வீடு வேறு என்று அடைந்து முருகனுடைய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வீடாகிய இப்பொழுது நாம் தங்கியிருக்கின்ற இந்த தற்காலிக வீட்டை விட்டு எப்பொழுதும் நிலையாக இருக்கின்ற முருகனுடைய திருவடியாகிய வீடு, அதுதான் வீடு வேறு. அதை நம்ம இன்னும் அடையலை. அது வரைக்கும் நம்மளுடைய இந்த முருகனுடைய மீது இருக்கிற நம்ம இந்த நினைவு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆகவே அந்த நிலைக்கு இப்போ இந்த பாடல் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். நாம் தெரிந்து கொள்வது என்ன வேண்டும் இந்த பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாயையிலிருந்து நாம் விலகி என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வீடு வேறு அடைவதற்கு முருகனை பற்றி கொள்ள வேண்டும். அவர் எப்படி இவருக்கு அருள் செய்தாரோ, அருணகிரிநாதர் பாடுகின்ற பாடல் அத்தனை பாடலையும் முருகன் தனது திருத்தொழில் ஏற்றுக்கொண்டார். அப்படி அதே போல நாம் பாடுகின்ற பாடல்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அருணகிரிநாதர் பெரிய பக்தர், பெரிய ஞானி, நம்மளாம் சாதாரண மக்கள். ஆகவே அருணகிரிநாதர் பாடிய மாதிரி நம்ம பாடல் பாடணும் அவசியம் இல்லை. நமக்கு தெரிந்த திருநாமங்களையோ அல்லது அருணகிரிநாதர் பாடியிருக்கிற பாக்கல்ல இருந்தே சில பாடல்கள் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பாடலை எடுத்து நம்ம பாட வேண்டியது தானே. பாடினா அவர் என்ன பண்ணுவார்? எனது அடியவன் ஆகிய அருணகிரிநாதன் அருளிய பாடலை இவனும் பாடுகின்றான், இவனும் எனது பக்தன் தான், இவனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்பு செய்வார்ல. அவர் அப்பா தானே. ஓடி வருவார், அருள் செய்வார். மறுபடியும் பாடலை பார்க்கலாமா? இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.